சுட்டிகள் அப்படிங்கிற பாடம். ஓகே ஓகே சார். அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இது அலகு 5 யூனிட் 5 சரியா, சுட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? சுட்டிகள். சுட்டிகள். ஓகே, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, சுட்டிகள். போட்டாச்சா தலைப்பு? போட்டீங்களா மகள்? போட்டாச்சு சார். ஆல்ரெடி எல்லாரும் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் இந்த பாடத்தை நாங்க பொறுத்த மட்டும் இந்த பாடத்துல ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி வடிவில் எழுதுவதற்கும், அப்ப முதன்மை என்னன்னா தரம் 6ல நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப அது இங்க ஞாபகத்துல இருக்கணும். ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி வடிவில் எழுதுவதற்கும், அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களை அறிந்து கொள்வதற்கும், அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களை அறிந்து கொள்வதற்கும், அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களை விரித்தி எழுதுவதற்கும், அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களை விரித்து எழுதுவதற்கும், அடியை அட்சர குறியீடாக உடைய வழுக்களில் நேரெண்களை பிரதியீடு செய்வது பெருமானத்தை காண்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். இந்த 4 தலைப்பு சம்பந்தமா தான் இதுல நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இது நாங்க நோட் பண்ண தேவையில்லை. சரி, அப்ப சுட்டிகள் தலைப்பு 5வது பாடம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சுட்டிகள் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு எண்ணை அதிகமான தடவைகள் பெருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குதானே? ஒரு எண்ணை பயன்படுத்தி அதிகமான சந்தர்ப்பங்கள் பெருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒன்று எழுதி காமிக்கிறேன். இப்படி இருக்கிற இப்படி சந்தர்ப்பம் எங்களுக்கு நடந்தது இல்லையா? அப்ப இங்க எத்தனை தடவைகள் உண்டு? 3 தடவைகள். எத்தனை தடவைகள்? 3. என்ன பேசுறது கிளியரா கேக்குது இல்லையே மகள்? 3 தடவைகள் சார். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார். அப்ப இங்க 3 தடவைகள் உண்டு. இப்படி பாருங்க, 2 தர 2 தர 2 தர 2. இப்ப 5 தடவைகள். 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகின்றது? 5. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எண் அதே எண்ணால் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் பெருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படுமாயிருந்தா அதை எழுதி காட்டுறதைத்தான் நாங்க சுட்டி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வடிவம்னு சொல்றது? சுட்டி. சரி, அப்ப நல்லா இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு ஒன்று அங்க எழுதி காமிக்கப்பட்டிருக்கு பாருங்க. 2 3 தடவைகள் பெருக்கப்படுகின்றது. 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். அப்ப 2 3 தடவைகள் பெருக்கப்பட்டா அப்ப இங்க 3 தடவை இருக்குது. அந்த தடவையை எப்பயுமே இடது பக்க மேல் மூலையில சின்னதா எழுதணும். இடது பக்க மேல் மூலையில சின்னதா எழுதணும். இப்ப இங்க 10 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். திரும்ப 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 5 தடவை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த தடவைகளை தான் நாங்க இங்க மேல எழுதுறோம். தடவைகள் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகின்றதோ அதைத்தான் இங்க மேல எழுதி வச்சிருக்கோம். எந்த எண் பெருக்கப்படுது அது இங்க இருக்குது. அதை கிளியரா விளங்கிக்கிறோம். அப்ப இத எப்பயுமே நாங்க வாசிக்கும் பொழுது சரியா, 2 3 தடவைகள் பெருக்கப்படுகின்றது. ஆகவே இங்க அந்த தடவைகளை 3 இங்க மேல எழுதி காமிச்சிருக்கேன். 10 இங்க 3 தடவைகள் பெருக்கப்படுது. அப்ப அந்த 10 இந்த இடது பக்கம் மேல் மூலையில போட்டிருக்கேன்.
இங்க 2 5 தடவைகள் பெருக்கப்படுது. ஆக இடது பக்க மேல் மூலையில 5ன்னு போட்டிருக்கேன். எப்பயும் எழுதத்துல எண் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதண்ட சுட்டி அப்பலாட்டி வலு இது எப்பயுமே எப்படி இருக்கணும்? சின்னதாக காணப்படும். சரியா? அப்ப இந்த மேல எழுதப்பட்டிருக்க இந்த தடவைகள் அப்படிங்கிறதுக்கு அழகான பேர் இருக்குது. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், அடுக்குன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? அடுக்கு. இன்னொரு பேர் இருக்குது சுட்டி. என்னது? சுருட்டி. சுட்டி. இன்னொரு பேர் இருக்குது வலு. சார் நீங்க பேசுறது ஒழுங்கா கிளியரா கேக்குது. இப்ப கேக்குதா? கிளியரா கேக்குது. கிளியரா கேக்குது. கிளியரா கேக்குது. ஏன்னா இந்த நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருக்குது. அப்படி உங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா நீங்க லெஃப்ட் ஆயிட்டு ரீஜாயின் பண்ணுங்க. அப்ப கிளியரா கேட்கும். கிளியரா கேக்குது தானே எல்லாருக்கும்? கேக்குது சார். சார் கேக்கல சார். சரி, அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது ஒன்று விளக்கத்துக்கு எழுதி காமிச்சிருக்கேன். 2 3 தடவைகள் பெருக்கப்படுது. அப்ப இங்க 2 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால அந்த 3 தடவையே இடது பக்கம் மேல் மூலையில எழுதியிருக்கோம். அப்ப யார் இங்க பெருக்கப்படுறா? 2 தான் பெருக்கப்படுது. அப்ப 2 மூன்றாம் அடுக்கு, 2 சுட்டி 3, 2 வலு 3. அப்ப இந்த இடது பக்கம் மேல் மூலையில எழுதப்படுகின்ற அந்த தடவைகளுக்கு அழகான பெயர் இருக்குது. ஒன்று அடுக்குன்னு சொல்லலாம், அப்படி சுட்டின்னு சொல்லலாம், அப்படி வலுன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? வலு. அப்ப இந்த இந்த 3 பேர்கள்ல ஏதாவது ஒன்றை நீங்க பயன்படுத்த முடியும். அப்ப நான் உங்களுக்கு 3 உதாரணங்கள் இன்னைக்குல எழுதி காமிச்சிருக்கேன். இது 3ஐயும் பார்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் விலகி கொள்ள முடியும். அப்ப பாருங்க, 2 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால 2 இடது பக்க மேல் மூலையில 3 இருக்குது. 10 3 தடவை பெருக்கப்படுது. அப்ப 10 இடது பக்க மேல் மூலையில 3. 2 5 தடவைகள் பெருக்கப்படுது. ஆக 2 இடது பக்க மேல் மூலையில 5. அப்ப இந்த தடவைகளுக்கு பேர் வந்து அடுக்கு, அப்படிலாட்டி சுட்டி, அப்படிலாட்டி வலு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்பயுமே வாசிக்கும் பொழுது 2 விதமாக வாசிக்கலாம். ஒன்று, சரியா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு விதம் 2 மூன்றாம் வலு அப்படின்னு வாசிப்போம். 2 மூன்றாம் வலு அப்படின்னு வாசிப்போம். இன்னொன்று இலகுவான முறை 2 மூன்றாம் அடுக்கு அப்படின்னு வாசிப்போம். எப்படி வாசிப்போம்? 2 மூன்றாம் அடுக்கு. சரியா? அப்ப இது ரெண்டையும் கட்டாயம் சுட்டின்னு வாசிக்க முடியாதா? மகள் 2 சுட்டின்னு 2 சுற்றி 3 அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் ஈஸியா சொல்லி கொடுக்கிறது 2 மூன்றாம் அடுக்கு. இந்த அடுக்குங்கிற சொல் தான் கூடுதலா நான் உச்சரிப்பேன். அடுக்குங்கிற சொல்லத்தான் கூடுதலா நான் உச்சரிப்பேன். அப்ப அதனால வேண்டி இது 3ல எதை பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? உங்களுக்கு எது திருப்தியாக காணப்படுகின்றதோ அதை நீங்க பயன்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. அடுக்க பயன்படுத்த போறீங்களா, சுட்டியை பயன்படுத்த போறீங்களா, வலுவை பயன்படுத்த போறீங்களா? ஏன்னா தரம் 11 வரைக்கும் இது தேவை. அப்ப அதனால இங்கனைக்குல நீங்க சரியா சாய்ஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இங்க அதை நீங்க அடிக்கடி இந்த சொல்ல பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே மூளையில நல்லா பதிஞ்சிடும். அப்ப தரம் 11 போற வரைக்கும் அது உங்களுக்கு என்ன செய்யும்? யூஸ்ஃபுல்லாக காணப்படும். சரியா? அப்ப நான் கூடுதலாக சொல்லுவேன் 2 மூன்றாம் அடுக்கு, 10 மூன்றாம் அடுக்கு, 2 ஐந்தாம் அடுக்கு அப்படின்னு தான் கூடுதலாக வாசிப்பேன். சரியா? 2 மூன்றாம் வலு, 10 மூன்றாம் வலு, 2 ஐந்தாம் வலு, 2 சுற்றி 3, 10 சுற்றி 3, 2 சுற்றி 5. சரியா? இப்படி வழிகள்ல சொல்லலாம். உங்களுக்கு எது பொருத்தமா காணப்படுகிறதோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா? சரி, என்ற லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ளதையும் ஒயிட் போர்ட்ல எழுதி இருக்க எல்லாத்தையும் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க.
நோட் பண்ணி முடிவா? கொஞ்சம் டைம் வேணும் சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. மகன் ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே இப்ப? கிளியர். சரி, அப்ப நல்லா இதுல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நீங்க வாசிக்கிறதுக்கு பழகி கொள்ளணும். சரியா? ஓகே சார். ஓகே சார். அப்ப இலகுவா வாசிக்கிறேன்னா 2 அடுக்கு 10 அடுக்கு 2 அது இலகுவான ஒரு உச்சரிப்பு முறை. அப்ப அது நீங்க பழகி கொள்வீங்களாண்டா எனக்கு தோணுது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க ஏதாவது ஒண்ண பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, இப்ப இதுல இந்த எழுதப்பட்டிருக்கையில எப்பயுமே மேல உள்ளது சுட்டி அடுக்கு வலு அப்படிங்கிற பேர்ல காணப்படும். இடது பக்கம் மேல் மூலையில உள்ளது. சரியா? அந்த எண்ணுக்கு அடியில உள்ளது அடி. அப்ப அது கொஞ்சம் இலகுவாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இந்த 2 என்பது இங்க அடி, 10 என்பது இங்க அடி, இங்க 2 என்பது அடி. சரியா? அப்ப நல்லா இது ரெண்டையும் இனங்காண்டு கொள்ளணும். இடது பக்கம் மேல் மூலையில உள்ள எண்ணுக்கு சுட்டி அடுக்கு வலு, இதுல ஏதாவது ஒன்றை நாங்க பயன்படுத்துவோம். இந்த அடியில உள்ள எண், சரி, இந்த எண்ணுக்கு கீழே இருக்கனால அது அடியாக இங்க என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அப்ப அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த படத்தை வரைஞ்சே நோட் பண்ணியாச்சு சார். சரியா? அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருந்தா அதுல எது அடுக்கு, எது சுட்டி, எது அடி அப்படிங்கிறதுக்கு இனங்காண தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஓகே? ஓகே சார். அப்ப இங்க வாங்க, திரும்ப இந்த உதாரணத்துக்கே வாரு. 2 இங்க 3 தடவைகள் பெருக்கப்படுது. அப்ப 2 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால இது 3ஐயும் பெருக்கணும்னா 8 பெருமானம். 2 பெருமானம் எவ்வளவு? 8. அப்ப சுட்டி முறையில 2 அடுக்குன்னு நாங்க எழுதியிருக்கோம். சரியா? அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2 3 தடவை பெருக்கி வாரது 8 அப்படின்னு எங்களுக்கு வெள்ளனைக்கே தெரியும். அப்படித்தானே? இப்ப 2 3 தடவை பெருக்கிறத 2 அடுக்கு அப்படின்னு எழுதுறோம். அப்ப இது ரெண்டுமே ஒரே விஷயம் தான் இந்த பக்கம். ஓகே? ஓகே சார். அப்ப இவங்க தொடர்பு என்னவா இருக்கும்? இந்த 8ம் இந்த 2 அடுக்கு இது ரெண்டு தொடர்பு என்ன? இப்ப இது இங்கனக்கிளை 2 3 தடவை, இங்கனக்கிளை 2 3 தடவை. அப்ப இது ரெண்டுமே 3 தடவைனால அப்ப இது ரெண்டும் எப்படி காணப்படுது? ஒரே மாதிரி காணப்படுது. ஒரே மாதிரி தானே காணப்படுது? எஸ் சார். ஆமா சார். அப்ப ஒரே மாதிரி காணப்பட்டா அதை நாங்க கணிதத்துல எப்படி சொல்லலாம்? இப்படி ஒரே மாதிரி காணப்பட்டா இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அதை ஏன் சொல்ற இவ்வளவு தயங்குறீங்க? அப்ப இந்த பக்கம் இது ரெண்டும் சமன் அப்படின்னா நிச்சயமாக அங்கிட்டு உள்ள இது ரெண்டும் எப்படி இருக்கும்? கட்டாயம் சமனாக இருக்கும் சார். அப்ப இதுல இருந்து வரக்கூடிய முடிவு 2 அடுக்குன்னு சொன்னா அது 8 அப்படின்னு பொருள்படும். ஏன் 8ன்னு சொன்னா இந்த 2 அடுக்குனா இங்க 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுதுன்னு அர்த்தம்? 3 தடவைகள் பெருக்கப்படுதுன்னு அர்த்தம் சார். 3 தடவைகள் பெருக்கினா அப்ப எத்தனை பெருமானம்? 8 சார். 8. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எண்ணின் அடுக்காக எந்த பெருமானம் தரப்பட்டிருக்குதோ அந்த பெருமானத்தை நீங்க அந்த தடவைகள் நீங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். இப்ப இங்க 2 தான் அடி. எத்தனை தடவைகள்? 3 தடவைகள். ஏன்னா அடுக்கு வந்து இங்க 3. அப்ப 2 3 தடவைகள் நீங்க பெருக்கணும். அதுதான் எனக்கு உள்ள கதை. இப்ப இன்னொன்று போட்டு காமிக்கிறேன்னு பாருங்க. சரியா? இப்ப இப்படி இருக்குது 10 அடுக்கு. அப்ப இங்க 10 எத்தனை தடவைகள் பெருக்கணும்? 3 தடவை இருக்கும் சார். 3 தடவைகள். அப்ப 10 3 தடவை பெருக்கப்பட்டா
ஒன்றோட எத்தனை பூஜ்ஜியம் வரும்? 3 பூஜ்ஜியம் வரும் சார். பூஜ்ஜியங்கள் வரும். அப்ப எவ்வளவு பெருமானம்? 1000 சார். 1000 பெருமானம். 10 2 அடுக்கு 2 ஆயிருந்தா 100 சார். 100. 10 அடுக்கு 2 ஆயிருந்தா எவ்வளவு? 100 சார். 10 அப்ப எத்தனை தடவை பெருக்கப்படும்? 10 எத்தனை தடவை பெருக்கப்படும்? 10 தடவை. நல்லா பாருங்க புத்தா. 10 2ஆம் வலுன்னு சொன்னா 10 2ஆம் அடுக்குனா 10 தடவை பெருக்கப்படும். எத்தனை தடவை பெருக்கப்படும்? இல்ல சார் 2 தடவை சார். 2 தடவை பெருக்கப்படும். அப்ப 2 தடவை பெருக்கப்பட்டா 2 0. அப்ப எத்தனை பெருமானம்? 100 சார். இது ஞாபகத்துக்கு இருக்கணும் கட்டாயம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுக்கு அப்படிலாட்டி சுட்டி, அடுக்கு அப்படிலாட்டி சுட்டி தரப்பட்டிருக்குமா இருந்தா அந்த தடவைகள் நீங்க பெருக்கணும். அந்த தடவைகள் நீங்க என்ன செய்யணும்? பெருக்கணும் சார். வேண்டும். பெருக்குனீங்கன்னா அதோட பெருமானத்தை நாங்க என்ன செய்யலாம்? காணலாம் சார். காணலாம். சரி, இந்த இப்ப நான் உங்களுக்கு விளக்கம் இந்த ஸ்கிரீன்ல தந்திருக்கேன். இப்ப இந்த விளக்கம் உங்களோட ஸ்கிரீன்ல தந்திருக்கிறேன். 2 5 தடவைகள் பெருக்கப்படுது. அப்ப 2 5ஆம் அடுக்கு. 3 4 தடவைகள் பெருக்கப்படுது. அப்ப 3 4ஆம் அடுக்கு. 10 3 தடவைகள் பெருக்கப்படுது. ஆகவே 10 3ஆம் அடுக்கு. அப்ப அதுல இருந்து நாங்க வரக்கூடிய முடிவு 5 என்பது சுட்டி அப்படிலாட்டி அடுக்கு, 2 என்பது அடி, 2 என்பது அடி. அது அவ்வளத்தையும் சேர்த்து நாங்க வலு அப்படிங்கிற ஒரு பேர்ல சொல்லலாம். சரியா? வேண்ட லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ளதை நோட் பண்ணுங்க, இதுல உள்ளதை நோட் பண்ணுங்க. இது 1வது, அதோட சேர்த்து தான் இதையும் எழுதணும். இதுவும் 1வது, இதுவும் 1வது, இது 2, இது 3. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. வேண்ட லிங்க் கட் ஆகும், ரீஜாயின் பண்ணிக்கொள்ளணும். பேசுறது கேக்குதா மாயன்? கேக்குது சார். கேக்குது சார். அப்ப சுட்டிகள்னா என்ன? எத்தனை தடவைகள் காணப்படுகின்றதோ அதை நாங்க இடது பக்க மேல் மூலையில எழுதுவோம். ஓகே ஓகே சார். சார், இப்ப எங்களுக்கு ஒரு பெருமானம் சுட்டிகள்ல தந்திருந்தா 2 3ஆம் அடுக்கு, 10 2ஆம் அடுக்கு, 10 3ஆம் அடுக்கு, 2 5ஆம் அடுக்கு, 3 4ஆம் அடுக்கு, 10 3ஆம் அடுக்கு, இப்படி தந்திருந்தா அந்த இடது பக்க மேல் மூலையில உள்ள அந்த சுட்டி அடுக்கு எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப 2 3 தடவைகள் பெருக்கப்பட்டா நாங்க சுட்டிகளை 2 3ஆம் அடுக்குன்னு எழுதணும். எத்தனாம் அடுக்குன்னு எழுதணும்? 2 3ஆம் அடுக்கு. 2 3ஆம் அடுக்குன்னு எழுதணும். சரி, இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அது கிளியர் தானே? கிளியர் சார். இப்ப 2 3 தடவைகள் பெருக்கப்படுறதுனால தான் இங்க 2 3ஆம் அடுக்குன்னு எழுதுனீங்க. இப்ப அதையே மத்த பக்கம் மாத்தி யோசிங்க. இங்க 2 3ஆம் அடுக்குன்னு தந்திருக்காரு. அப்ப 2 3ஆம் அடுக்குன்னு தந்தா நாங்க எத்தனை தடவைகள் பெருக்கணும்? 3 தடவைகள் பெருக்கணும். இங்க 10 2ஆம் அடுக்குன்னு தந்திருக்காரு. அப்ப 10 எத்தனை தடவைகள் பெருக்கணும்? 2 தடவை. 2 தடவைகள். 10 3ஆம் அடுக்குன்னு தந்திருக்காரு. அப்ப 10 இங்க எத்தனை தடவைகள் பெருக்கணும்? 3 தடவைகள். 3 தடவை. இப்போ ஓகேவா? இப்ப கிளியரா? ஓகே சார், அப்புறம் அதை பெருக்கி பெருமானத்தை போடுறது மட்டும்தான் அன்னைக்குள்ள வேலை. சரி, இந்த லேப்டாப் ஸ்கிரீன், இந்த ஒயிட் போர்டு ரெண்டுல நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு சார். சார், இப்ப என்ற லிங்க் கட் ஆகும், உடனே பண்ணிக்கொள்ளும். என்ற லிங்க் கட் ஆகும், உடனே நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். சார், இப்ப விஷயத்துக்கு போவோம். சுட்டியானது ஓர் நேர் நிறைவெண்ணாக இருக்கும் போது இது அடி எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகின்றது என்பதை குறிக்கின்றது. அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சுட்டி அடுக்கு, சுட்டி அப்படிலாட்டி அடுக்கு
ஒரு நேர் எண்ணா இருக்கும் பொழுது இந்தா இங்கனைக்குல 3 இந்தா இங்கனைக்குல 2 இந்தா இங்கனைக்குல 3 சரியா இப்படியெல்லாம் வரும் பொழுது அது எத்தனை தடவைகள் விளங்கிட்டா சொல்றது அப்ப தடவைகளை அங்க குறிக்குது ஓகேவா ஓகே சார் சரி அப்ப அந்த தடவைகள் தான் இங்க ஞாபகத்துல இருக்கணும் அந்த தடவைகள் தான் இங்க ஞாபகத்துல இருக்கணும் சரி இப்ப இங்க கவனிங்க இப்ப இந்த அட்டவணையை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கிளியரா நீங்க விளங்கிக் கொள்ள முடியும் இந்த அட்டவணையை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கிளியரா நீங்க விளங்கிக் கொள்ள முடியும் இப்ப இங்க 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது 2 தடவைகள் 2 தடவைகள் அப்ப தடவைகள் இங்க 2 இருக்குது அதனால 3ன் 2ஆம் அடுக்கு ஓகேவா ஓகே சார் அப்ப இங்க ரெண்டாவதுல 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது 3 தடவைகள் சார் 3 தடவைகள் அப்ப தடவைகள் 3. ஆகவே 3ன் எத்தனையாம் அடுக்கு 3ஆம் அடுக்கு சார் 3ஆம் அடுக்கு சரி அப்ப இந்த அட்டவணையில இப்ப பார்க்கும்போது இப்ப யாருக்காவது சந்தேகங்கள் வருதா யாருக்காவது இல்ல சார் சார் நோ சார் இந்த அட்டவணை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம் கொஞ்சம் வேகமா நோட் பண்ணணும் கொஞ்சம் வேகமா நோட் பண்ணணும் கொஞ்சம் குயிக் பண்ணீங்கன்னா நல்லமே நோட் பண்ணி இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா வேணும் சரி ஒரு 1 மினிட் ஆகும் குயிக்கா நோட் பண்ணுங்க நோட் பண்ணிட்டீங்களா மகள் மய நோட் பண்ணியாச்சா நோட் பண்ணியாச்சு நோட் சார் அப்ப நோட் பண்ணியாச்சு சார் இப்ப ஏதாவது ஒரு நம்பர் தந்தா சுட்டிகளை எழுத எழுந்தானே யாருக்கும் சிக்கல் வராதே நோ சார் இப்ப ஒன்று எழுதி காமிக்கிறேன் பாருங்க 3 தர 3 அப்ப 2 தடவைகள் பெருக்கப்படுது இப்படி எழுதுனா சரியா இல்லை இல்லை சார் ஏன் இது என்ன இது சார் அது ஒரு எண் சார் இது எத்தனை இது 32 சார் 32 அப்ப 32 நீங்க எழுத இயலாது சரியா அத இன்பாக்ஸுக்கு மெசேஜ் போட்டு கொண்டு இருக்காங்க சரியா அப்ப இங்க இது 3ன் 2ஆம் அடுக்கு அப்ப 3 பெருசா எழுதப்பட்டு 2 இங்க என்ன செய்யப்படணும் சின்னதா எழுதணும் அப்பதான் இது 3 2 தடவைகள் பெருக்கப்படுகின்றது ஆகவே 3ன் 2ஆம் அடுக்கு 3ன் 2ஆம் வலு 3ன் 2ஆம் சுட்டி 3ன் சுட்டி 2 அப்படின்னு வாசிக்கப்படும் ஓகே தானே இப்ப இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா சரியா அப்ப சுட்டிகள் சுட்டிகள் உண்டு எப்படி எழுதப்படணும் அப்படின்னு இப்ப உங்களுக்கு கிளியர் சரியா மயன் சார் இப்ப நான் முதல்ல சொல்லி தந்தேன் சுற்றி ஒன்று தரப்பட்டா அதை எப்படி விருத்தி எழுதி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்தேன் நானே முதலாவது கேள்வி 2வது கேள்வி 3வது கேள்வி உங்களுக்கு செய்ய இயலும் 4வதும் ட்ரை பண்ணா செய்ய இயலும் 4வதையும் ட்ரை பண்ணா செய்ய இயலும் சரி செய்யுங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் டைம் தாரேன் செய்து கொள்ளுங்க ரெட் பேனா ஒன்று கையில வச்சு கொள்ளுங்க நான் போர்டில் செய்து காட்டும் பொழுது சரியா இருந்தா சரி போட்டுக் கொள்ளலாம் பிழையா இருந்தா பிழை போட்டுக் கொள்ளலாம்
பாப்போமா? பார்க்கலாம் சார். இனி யாருக்காவது டைம் வேணுமா? அம்மாருக்கு கொஞ்சம் டைம். ஓகே சார். சரி ஓகே சரி சரி சரி. யசானி பினிஷ் பண்ணிட்டீங்களா? பவன் பினிஷ் பண்ணியாச்சா? ஓகே சார். விஸ்வானுஜா, தனுஜன், ஸ்வேதா. சார் கொஞ்சம் டைம் வேணும் சார். லக்ஷினி, முன்சிப், ஓவியா, நதுஷா, யாசினி. ஓகே சார். சரி. இன்னும் ஒரு 1 மினிட் தாரன், குயிக்கா செய்யுங்க. முதலாவது கேள்வி செய்திருப்பீங்க. முதலாவது கேள்வியில என்ன செய்யணும்? 3 எத்தனை தடவைகள் பெருக்கணும்? 2 தடவைகள். 2 தடவைகள் 2 பெருக்கணும் சார். தடவைகள் பெருக்கணும். அப்ப 2 தடவைகள் பெருக்கினா எவ்வளவு ஆன்சர்? 9. மூன்றாம் வாய்ப்பாடு. எத்தனை வாய்ப்பாடு? மூன்றாம் வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. அப்ப 3 2 தடவைகள் பெருக்கப்பட்டா எவ்வளவு வரும்? 9 சார். 9 வரும். இப்ப ரெண்டாவதுல 5 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 4 தடவைகள் சார். 4 தடவைகள். அப்ப இதை இலகுவாக பெருக்கிறதுக்கு டெக்னிக் வச்சுக்கிறோம். இந்த 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 25. இந்த 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 25. இப்படி இலகுவாக பெருக்கலாம். இப்ப 25ஐயும் இந்த பக்கம் எழுதி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு பிழை வர்றதை தவிர்க்கலாம். இல்லாட்டி 5 பெருக்கிட்டு போகணும். அப்படியும் பெருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 5 25க்கு 5, 2 10 2 12, 2 10, மிச்சம் 1, 2 4 3 5. அப்ப கூட்டுனீங்கன்னா எவ்வளவு ஆன்சர்? 625. 625. இந்த ஆன்சர் வந்திருக்கா? எஸ் சார். எஸ் சார். இந்த ஆன்சர் வந்துருந்துச்சுன்னா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார். சார், மூன்றாவது கேள்வியில 2 2 தடவையும் ஒரு 3 பெருக்கணும். 2 2 தடவை ஒரு என்ன செய்யணும்? 3 ஒரு தடவை பெருக்கணும். அப்ப எவ்வளவு ஆன்சர்? எவ்வளவு ஆன்சர்? மூன்றாவது கேள்வி 12 சார். ஆன்சர் எத்தனை ஆன்சர்? 12. சரி ஓகே, வெரி குட். நாலாவது கேள்வியில 6 2 தடவையும் 5 2 தடவையும். 5 2 தடவையும். 6 2 தடவை பெருக்குனீங்கன்னா 36. 5 2 தடவை பெருக்குனீங்கன்னா 25. அப்ப 36ஐயும் 25ஐயும் பெருக்கணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், 2 இலக்க எண்களை எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லி. முதலாவது 5ஆல பெருக்குவீங்க. 5 6 30க்கு 0, மிச்சம் 3. 3 3 15 3 18. 2ஆல பெருக்குவீங்க. 6 12க்கு 2, எனக்குல 0. 6 12க்கு 2, மிச்சம் 1, 2 3 6 1 7. இப்ப 2ஐயும் கூட்டுனீங்கன்னா 0 0 9. அப்ப எவ்வளவு ஆன்சர்? 900. ஓகே. அப்ப இந்த ஆன்சர் வந்திருக்கா? வந்திருக்கு சார். வந்திருக்கு சார். நாளுக்கு சார். ஓகே. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் சரி சார். ஓகே. எங்களுக்கு சுட்டிகள்ல தந்தா அதை விரித்து எழுதி பெருக்கி ஆன்சர் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஓகே சார். ஓகே சார். முதலாவது கேள்வி 3 வந்து 2 தடவைகள். ரெண்டாவதுல 5 4 தடவைகள். மூன்றாவதுல 2 2 தடவையும் 3 1 தடவையும். நாலாவதுல 6 2 தடவையும் 5 2 தடவையும். ஓகே ஓகே சார். அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சார் இப்ப இங்க பாருங்க, ரெண்டாவது கேள்வி.
சரியா? ஒரு 1 மினிட் தான் ரெண்டாவது கேள்விக்கு டைம். ரெண்டாவது கேள்விக்கு 1 மினிட் தான் டைம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு பெருக்கத்தையும் சுட்டியை பயன்படுத்தி எழுதுக. சுட்டி விதியில தான் நீங்க எழுதி காமிக்கணும். அப்ப அங்க குழப்பி எல்லாம் தந்திருக்காரு. இப்ப 3வது கேள்வி 4வது கேள்வின்னு பாத்தீங்கன்னா தெளிவா விளங்கிக்கிறோம். சரியா? ஒரு எண் அந்த எண்ணா இருந்தா மட்டும்தான் சுட்டியா எழுதலாம். வேற ஒரு எண்ணை கலந்து எழுத முடியாது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல 6ன் 2ஆம் அடுக்கு 5ன் 2ஆம் அடுக்கு இது ஓகே. 6க்கு 2 எழுதியிருக்காரு, 5க்கு 2 எழுதியிருக்காரு, பிரச்சனை இல்லை. இங்க 2ன் 2ஆம் அடுக்கு இங்க 3. சரியா? 3க்கு இங்க எனக்குல 1 இருக்குது, அது போட இல்லை. தேவைப்பட்டா நாங்க அந்த 1 போடுவோம். இப்ப இந்த 2ன் 2ஆம் அடுக்கை 3ஐ சேர்த்து 1 எழுத முடியாது. அதனால ஏன்னா 2 வேற எண் 3 வேற எண். ஓகே ஓகே சார். செஞ்சாச்சு சார். முதலாவது கேள்விக்கு ஆன்சர். முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 4 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள். 3 தடவைகள். அப்ப 4 கொஞ்சம் பெருசா எழுதி இடது பக்கம் மேல் மூலையில அடுக்கு எத்தனை போட்டிருப்பீங்க? 3. 3ஆம் அடுக்கு. 3ஆம் அடுக்கு. அப்ப அது கிளியரா? கிளியர் சார். 7 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 4 தடவைகள் சார். 4 தடவை. 4ஆம் அடுக்கு. 7ன் எத்தனையாம் அடுக்கு? 4ஆம் அடுக்கு. 4ஆம் அடுக்கு. சரியா? அப்படி 7ன் 4ஆம் வலு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வேற வேற 2 பெருக்கங்கள் இருக்குது. அதனால அது ரெண்டையும் வேற வேறையாத்தான் எழுதி காமிக்கணும். அப்ப 2ன் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு. 2ஆம் வலு. அதே நேரத்துல இங்க நிக்கல பெருக்கல் அடையாளம். 3ன் எத்தனையாம் வலு? 2ஆம் வலு. 2ஆம் வலு சார். இது ரெண்டையும் ஒண்ணு சேர்க்க முடியுமா? ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியாது. முடியாது. ஒரே எண்ணா இருந்தா மட்டும்தான் தனியா எழுதலாம். வேற வேற எண்கள் காணப்படுமா இருந்தா கட்டாயம் நாங்க அதை என்ன செய்ய அதை வளர்த்தையும் ஒன்னாத்தான் எழுதுவோம். பாருங்க, இப்ப இதுல 3ன் 2ஆம் அடுக்கா 3ன் ஏதாவது அடுக்குகள் கூடயா? 3 அடுக்குகள் 3 சார். 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவைகள் சார். 3 தடவைகள். 2 தடவைகள் சார். 2 தடவை. 2 தடவைகள். அப்ப இப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். 4 கேள்வி சரி எடுத்தவங்க இருக்கீங்களா? இருக்கோம் சார். இருக்கோம் சார். ஓகேயா சார். சரி, இப்ப அடுத்த கேள்வி போவோமா? போலாம் சார். போவோம் சார். சார், இப்ப இது அட்டவணையை பூரணப்படுத்தணும். இது செய்து கொள்ள இருந்தானே இத செய்யலாம் சார். சாரி, இங்க பாருங்க 25 தந்திருக்காரு. அப்ப 25ல 5 எத்தனை தடவைகள் உண்டு? 2 தடவைகள் தான் உண்டு. 5 எத்தனை தடவைகள் உண்டு? 2 தடவைகள். 25 வரணுமா இருந்தா 5 நாங்க 2 தடவைகள் பெருக்கினா காணும். எத்தனை தடவைகள் பெருக்கினா காணும்? 2 தடவைகள். 343 வரணுமா இருந்தா 7 எத்தனை தடவைகள் பெருக்கப்பட வேண்டும்? 3 தடவைகள். 3 தடவைகள். 7 7 49. 49 7ஆல பெருக்குனீங்கன்னா 343 அப்படின்னு வரும். அப்ப இங்கனக்குல இடைவெளியில 3 வருவார். அப்ப இங்க 7ன் 3ஆம் வலு. 7ன் எத்தனையாம் வலு? 3ஆம் வலு. இங்க வலு அப்படிதான் தந்திருக்காங்க. நாங்க மாறி சொல்லி கொடுக்கிறது. சரி, அப்ப இந்த லெக்கல 6 வரும். இங்க 6ன் எத்தனையாம் அடுக்கு? 3ஆம் அடுக்கு. 3ஆம் அடுக்கு வரும். அப்ப இங்க 6ன் 3ஆம் அடுக்கு எழுதுவீங்க. 6 3 தடவை பெருக்கினா மகள் 216. 216. அவர் 18ன்ட்டாரு. 3 தர 6 18 அப்படின்ட்டாரு. வாய்ப்பாடு இங்க சொல்ல இயலாது. ஞாபகத்துல வச்சுக்கலுங்க. சரியா? 6 3 தடவை பெருக்க வேணும் புத்தா. அப்ப 6 பெருக்குனா 36. 36 6ஆல பெருக்குனீங்கன்னா 240 216. 6 3 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். 3 தர 6 இல்ல, 6 6 6. அப்ப 6 6 பெருக்குனா 36. 36 6 பெருக்குனீங்கன்னா 216.
ஓகேவா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே இது? கிளியர் சார். சரி. இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு போக போறோம். சரி, அப்ப அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி குறிப்பீட்டில் எடுத்துரைத்தல். ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி குறிப்பீட்டில் எடுத்துரைத்தல். ஓகே? ஓகே சார். அப்ப முதன்மை எண் அப்படின்னா என்ன? சார் ஒரு எண்ணுக்கு வெரி குட். காரணிகளுக்கு கீழே இருக்காது சார். 2 காரணிகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்கள். 2 காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்கள். ஓகே? ஓகே சார். அப்ப உதாரணம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். 2 காரணிகளுடைய எண்கள். 2 சார். 2 3 3 5 5 7 சார். 11 13 அடுத்து 17 17 சார். 19 23 அப்புறம் 29. ஓகே? ஓகே சார். கொஞ்சம் தான் எனக்குல உதாரணம் தந்திருக்கேன். இதுக்கு மேல இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு இரட்டை எண்ணை உடைய முதன்மை எண் எத்தனை? 2 சார். மற்ற எல்லா எண்களுமே ஒற்றை எண்கள். ஒரே ஒரு இரட்டை எண், அது 2. ஓகேவா? ஓகே சார். இப்ப ஈஸியான ஒரு உதாரணம். 8ஐ முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பிட்டு எழுதுவோம். எப்படி? 8ஐ முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறியீட்டில் எழுதுது. இப்ப நான் இங்க கொஞ்சம் முதன்மை எண்கள் தந்திருக்கேன் தானே. அப்ப இந்த எண்கள்ல யாரால 8 பிரிக்க முடியும்? 2ஆல சார். 2ஆல மட்டும்தான் பிரிக்க முடியும். அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளணும். அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 8 வந்து 2ஆல மட்டும்தான் பிரிக்க இயலும். 1 வரை மட்டும் பிரிக்கணும். எத்தனை வரை மட்டும் பிரிக்கணும்? 1 வரை மட்டும் சார். இங்க ஸ்பெஷலா டானா பிரித்தலை பயன்படுத்துவோம். என்ன பிரித்தலை பயன்படுத்துவோம்? டானா பிரித்தலை பயன்படுத்துவோம். அப்ப நான் அந்த 8 பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி 8 இருக்குது. இத 2ஆல பிரிக்க போறீங்க. அப்ப 8ல 2 எத்தனை தடவைகள்? 4 தடவைகள். பிறகு 4ஐ 2ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலும் சார். எத்தனை தடவை? 2 தடவை. இப்ப இந்த 2 பிரிக்க இயலுமா? சார். 2ஐ பிரிக்கலாம் சார். பிரிக்கலாம். 2ல 2 எத்தனை தடவை? ஒரு முறை. ஒரு தடவை. அப்ப இறுதியாக 1 வரை மட்டும் கட்டாயம் என்ன செய்யணும்? பிரிக்கணும் சார். பிரிக்கணும். அப்ப இப்ப இங்க 2 எத்தனை 2கள் காணப்படுது? 3 சார். 3 காணப்படுது. ஆகவே 8 சமன் 2 தர 2 தர 2. ஆகவே 2 எத்தனையாம் அடுக்கு? 3ஆம் அடுக்கு சார். 3ஆம் அடுக்கு. அப்ப இப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். அப்ப முதன்மை என்னன்னா எழுதியிருப்பீங்க. முதன்மை எண்ணுக்கான விளக்கம் எழுதியிருப்பீங்க. அதுக்கான உதாரணங்களும் எழுதியிருப்பீங்க. அதுக்கு கீழே முதலாவது உதாரணம் 8ஐ முதன்மை எண்ணொன்றை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவோம். அப்ப 8ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். அப்ப 8 எந்த முதன்மை எண்ணால பிரிக்கக்கூடிய வாசி இருக்கின்றதோ அந்த எண்ணால முதல்ல பிரிச்சு கொள்ளணும். சரி, அப்ப 2ஆல பிரிக்கிறோம். அப்ப 2ஆல பிரிச்சனால எங்களுக்கு முழுமையா பிரிக்க முடியுது. ஆகவே 2 3 தடவைகள். ஆகவே 2இன் 3ஆம் அடுக்கு, 2இன் 3ஆம் வலு அப்படின்னு எழுதி காட்டப்படும். சரியா? சரி சார்.
கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி, இது ஈஸியான பாடம், ரொம்ப கஷ்டமேலாம் இல்ல. இலகுவா ஞாபகத்துல வச்சுக்கொள்ள, இலகுவா பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். ஓகே சார், கொஞ்சம் குயிக் பண்ணா நல்லா. அடுத்த பிள்ளைகள் என்ற ரெக்கார்டிங் வளமையா இப்ப என்ற குரூப், நான் ஒரு குரூப்ல லிங்கோட போட்டுக்கிட்டு தான் வாரேன். அப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 13-14 பேர் இருக்கீங்க. என் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கட்டாயம். பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பண்ணி விடுங்க. சார் நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, இன்னும் யாருக்கா டைம் வேணுமா? சரியா, இன்னொரு உதாரணம். சரியா, 40. இரண்டாவது உதாரணம் எத்தனை? 40. எண் 40ஐ முதன்மை எண்களை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவோம். எண் 40ஐ முதன்மை எண்களை அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுவோம். இப்ப 40 வந்து ஒரு ஒற்றை எண்ணா ஒரு இரட்டை எண்ணா? இரட்டை எண் சார். இரட்டை எண். அப்ப முதலாவது எத்தனையால பிரிப்பீங்க? 2ஆல சார். 2ஆல பிரிப்பீங்க. அப்ப 2ஆல பிரிச்சா 40ல 2 எத்தனை தடவைகள்? 20 தடவைகள். இப்ப 20ஐ 2ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கலும் சார். எத்தனை தடவை பிரிக்கலாம் சார்? 10 தடவைகள் சார். 10ஐ 2ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கலும் சார். 5 தடவை. 5 தடவைகள். இப்ப 5 2ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலாது சார். பிரிக்க இயலாது. 3ஆலையும் பிரிக்க இயலாது. அப்ப எத்தனையால பிரிப்பீங்க? 5ஆல பிரிப்போம். 5ஆல நீங்க 5ஆல பிரிப்போம் சார். 5ல 5 எத்தனை முறை? ஒரு முறை. ஒரு தடவை. நான் ஏன் இப்ப இங்க நினைக்கல 2 போட்டு வெட்டி காமிச்சிருக்கேன், 3 போட்டு இங்க நினைக்கல வெட்டி காமிச்சிருக்கேன்? ஏன்னா 5ங்கிற எண் வந்து 3ஆலையும் வகுப்படாது. 5 வந்து 2ஆலையும் வகுப்படாது, 3ஆலையும் என்ன செய்யாது? வகுப்படாது சார். எத்தனையால வகுக்கலாம்? 5 எத்தனையால வகுக்கலாம்? 5ஆல வகுக்கலாம். ஓகே. இப்ப இந்த முதன்மை காரணிகளின் பெருக்கமா எழுதுனீங்கன்னா 2 எத்தனை தடவைகள்? 3 தடவைகள். 3 தடவைகள். 5 எத்தனை தடவைகள்? ஒரு தடவை. ஆகவே 2இன் 3ஆம் வலு 5இன் எத்தனையாம் வலு? 1ஆம் வலு. 1ஆம் வலு. 1ஆம் வலு பொதுவாக என்ன செய்யறது இல்ல? எழுதுறது இல்ல சார். எழுதுறது இல்ல. ஓகே, எழுதினாலும் பிழையும் இல்ல. சரியா? ஓகே சார். இந்த கான்செப்ட் விளங்கிச்சா? என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறது இப்ப புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க.
உங்களுக்கு 2, 3, 5, 7 இந்த எண்களை பிரிக்கக்கூடிய மாதிரி தான் கேள்வி வரும். 2, 3, 5, 7 சரியா? ஆக கூடுனா 11 வரலாம். இந்த எண்களால மட்டும் பிரிச்சு போடுற மாதிரி தான் உங்களுக்கு தருவான். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். சரியா? சரி, இன்னொரு உதாரணம் பார்த்துட்டு கேள்வி ஒண்ணுக்கு போவோம். சரி, இப்ப இங்க பாருங்க, இது ஆல்ரெடி இப்ப நாங்க பார்த்தது தான் இந்த 40. சரி, அப்ப இதுல இருந்து சின்ன ஒரு விளக்கம். ஒரு எண்ணினை முதன்மை எண்களை அடியாக கொண்ட வழுக்களின் பெருக்கமாக எடுத்துரைக்க அவ்வெண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய சிறிய முதன்மை எண்ணில் இருந்து வகுத்தலை ஆரம்பிக்கணும். எண்ணத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சிறிய முதன்மை எண்ணிலிருந்து சிறிய முதன்மை எண் எத்தனை? 2 சார். 2. அப்ப முதலாவது எண் 2ல இருந்து தான் நீங்க ஆரம்பிப்பீங்க. எத்தனைல இருந்து ஆரம்பிப்பீங்க? 2ல இருந்து சார். 2ல இருந்து ஆரம்பிப்பீங்க. அப்ப இறுதியாக எத்தனை வரும் மட்டும் பிரிக்கணும்? இறுதியாக இறுதியாக 1 வரும் மட்டும் பிரிக்கணும். இறுதியாக எத்தனை வரும் மட்டும் பிரிக்கணும்? கட்டாயம் 1 வரை மட்டும் பிரிக்கணும் சார். பிரிக்க முடிச்ச பிற்பாடு எந்தெந்த எண்களால பிரிச்சிருக்கோம் வகுத்திருக்கோமோ அந்த எண்களை நீங்க பெருக்கமாக எழுதி அதை நீங்க ஒரு வலுவாக எழுதி காமிச்சீங்கன்னா சரி. இப்ப இங்க 2ஆல 3 தடவைகள் பிரிச்சிருக்கோம், 5ஆல 1 தடவை பிரிச்சிருக்கோம். ஆகவே 2ன் 3ஆம் வலு 5ன் 1ஆம் வலு. ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப இந்த விளக்கம் உங்களோட புக்ல இருக்குது. அப்ப இத நீங்க இப்ப பிறகு நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப அதுக்கான தேவையான இடத்தை விட்டுக்கொள்ளுங்க. பிறகு சரி எழுதி கொள்ளலாம். ஓகே சார், இப்ப இந்த உதாரணத்தை கொஞ்சம் பாருங்க. 36 மகன் எத்தனை? 36. 36 என்ன இரட்டை எண்ணா? இரட்டை சார். முதலாவது 2ஆல பிரிக்க இயலுமா? 2ஆல வகுக்க முடியுமா? முடியும் சார். முடியும். 36ல எத்தனை 2 இருக்குது? 18. 18 2கள். எத்தனை 2கள்? 18 2 சார். 18 2கள். இப்ப 18 ஒரு இரட்டை எண்ணா ஒரு ஒற்றை எண்ணா? இரட்டை சார். அப்ப 18 2ஆல வகுக்க முடியுமா? முடியும் சார். 18ல எத்தனை 2? 9 தடவைகள். 9 தர 2 92 18. ஆகவே 9 தடவைகள். இப்போ 9 இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணா? ஒற்றை எண். இரண்டால பிரிக்க முடியுமா? இங்க முடியாது. அப்ப எத்தனையால இங்க பிரிக்கலாம்? 3ஆல. 9ல 3 எத்தனை தடவைகள்? 3 தடவைகள். திரும்பியும் 3ஆல பிரிக்க இயலுமா? இயலும். எத்தனை இறுதியாக எத்தனை விட வர்ற வரைக்கும் பிரிக்கணும்? 1 வர வரைக்கும் அப்ப 1 வர வரைக்கும் பிரிச்சிட்டீங்கன்னா இப்ப அந்த பிரித்த எண்களால மட்டும் நீங்க பெருக்கமாக எழுதி காட்டணும். அப்ப 2 தடவைகளும் 3 எத்தனை தடவைகள்? 2 தடவைகள். ஆகவே 2ன் 2ஆம் வலு 3ன் 2ஆம் வலு 2ன் 2ஆம் அடுக்கு 3ன் 2ஆம் அடுக்கு அப்படின்னு வரும். ஓகேவா? சார் கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா நோட் பண்ணியாச்சா? ஓகே. கொஞ்சம் குயிக் பண்ணணும், தயவு செய்து கொஞ்சம் குயிக். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, அப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சா?
முதன்மையன்களால இப்ப விளங்குச்சு சார். முதன்மையன்களால வகுக்கிறது விளங்கிச்சா? விளங்குச்சு சார். சரி, ஓகேயா? சரி, இப்ப இத பாருங்க, எத்தனை பெருமானம் இங்க? 100 சார். 100. 100. இரட்டையனா ஒற்றையனா? இரட்டை எண் சார். இரட்டையன். இரட்டை எண். அப்ப முதலாவது 2ஆல தான் பிரிப்பீங்க. அப்ப 100 2ஆல பிரிச்சா எத்தனை? 100ல 2 எத்தனை? 50 சார். 50. 50 இரட்டையனா ஒற்றையனா? ஒற்றையன். ஒற்றை எண். இரட்டை எண். 50 இரட்டையன். 0 இறுதியாக வருமாயிருந்தா அந்த எண்கள் இரட்டை எண்கள். ஏன்னா 2ஆல முழுமையா பிரிக்கலாம். இப்ப 50 2ஆல பிரிச்சா 50ல எத்தனை 2? 25. ஆகவே அப்ப 2ஆல 2 தடவை பிரிச்சாச்சு. 2ஆல எத்தனை தடவை பிரிச்சாச்சு? 2 தடவை. 2 தடவைகள். இப்ப 25ல இறுதியாக 5 காணப்படுறதுனால நிச்சயமாக அது ஒரு ஒற்றை எண். அப்படித்தானே? எஸ் ஓ சார். சார். அப்ப 25 3ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலாது சார். பிரிக்க இயலாது. சார். ஏன்னா 3ஆம் வாய்ப்பாடுல 25 வராது. ஆகவே அப்ப இங்க எத்தனையால பிரிக்கலாம்? 5ஆல சார். 5ஆல. அப்ப 5 எவ்வளவு? 5 வந்து 25. 25. 25. அப்ப 25ல 5 எத்தனை தடவைகள்? 5 தடவை. திரும்ப 5ஆல பிரிக்க இயலுமா? திரும்ப 5ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கணும் சார். ஆகவே அப்ப ஒரு தடவை. அப்ப 2 தடவையும் 5 எத்தனை தடவையும்? 2 தடவையும் 2 தடவையும். ஆகவே 2ன் 2ஆம் அடுக்கு பெருக்கல் 5ன் 2ஆம் அடுக்கு அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப ஓகே சார். கிளியர் சார். சார், Yes. இதோட இப்ப இந்த கிளாஸை முடிக்கிறேன். அடுத்த பகுதிகளை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை நிறைவு செய்திடலாம். சரியா? சரி சார். ஓகே சார். சார், அப்ப குட் நைட். ஓகே. Bye sir. Thank you sir. Bye sir. Bye sir. Thank you. Bye sir. Thank you. Thank you sir. Bye sir. Thank you sir. Good night sir. Good night. Okay.